சார் அவ்வளோ மெமரபிள் திங்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய பழைய நினைவுகள் வச்சுட்டு மலர் நினைவுகள் சொல்றோம். அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் வில் ரன் த்ரூ சம் பிக்சர்ஸ். அதுல என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம். சாக்லேட் எப்ப சார் எடுத்தது? இது 3 இயர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்ல. அப்பதான் கத்தி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனீங்களா? இந்த பீரியட் தான். ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கீங்க சார். டீச்சர் அப்பவே வந்து பயந்துட்டு ஓடாம. இது வந்து என்னன்னா எங்க அப்பாவுக்கு வந்து அப்கோர்ஸ் சினிமா சம்பந்தமே கிடையாது. எங்க அப்பாவுடைய ஒன் ஆஃப் த கஸ்டமர் வந்து ஒரு சினிமா சம்பந்தப்பட்டது. அவர் வந்து யார் பையன்னு அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஹிந்தியில ஓடி இருக்கு. ஹிந்தி ஆர்டிஸ்ட் யாரோ பையன். உங்க பையனை பாக்குறதுக்கு அந்த பையன் மாதிரியே இருக்கான். இவனுக்கு நீ மேக்கப் எல்லாம் போட்டு டெஸ்ட் அடியா, நான் என் படத்துல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. அதுக்காக என்னை கூட்டு போய் மேக்கப் போட்டு அப்ப இருக்கிற ஏதோ ஒரு லிங்கம் ஸ்டுடியோன்னு லெஸ்ல இருக்கு. அந்த ஸ்டுடியோல என்ன இது மாதிரி ஒரு 14-15 போட்டோஸ் எடுத்து அது வந்து ஹால் பூரா மாட்டி வச்சிருப்பாரு. என் அண்ணன் போட்டோ 2 இருக்கும், என் தம்பி போட்டோ 2 இருக்கும், எந்த மட்டும் 14-15 இருக்கும். லைனா இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். அது ஒன் ஆஃப் த போட்டோ தான். அது கியூட்டா இருக்கீங்க சார். நெக்ஸ்ட் ஹே இது தசாவதாரம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருந்தாருல ஜாக்கி சான் ஜென்டில்மேன். மோர் தென் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஆக்டர் அவரு. இருந்தாலும் வந்து ஒரு அந்த ஹம்பிள்னஸ் அது வந்து ரொம்ப டு த கோர். நெக்ஸ்ட் ஹே தசாவதாரம். இது வந்து தசாவதாரத்தில் முதல்ல இருந்தே ரஜினி சாரோட எவ்ரி மந்த் மினிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்னுடைய மூமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் ஃபுல்லா இன்வால்வ் ஆகிருக்கிறவர் ரஜினி சார். அவர் வந்து இன்னைக்கு என்ன ஷூட்டிங் அப்படின்னாரு. இல்லை சார் இன்னைக்கு புஷ் போட்டிருக்கோம், அந்த வேர்வல் ஹவுஸ் செட்டு போட்டிருக்காரு, அதுல வந்து புஷ் கேரக்டர் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்ட்டு எங்க ஷூட்டிங்னாருன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு ½ அன் ஹவர்ல என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. நான் மானிட்டர்ல இருக்கும்போது ஒரு மாதிரி புஷ் ஸ்டைல்ல வாக் பண்ணிட்டு வந்து நிப்பாரு. நான் கட்டு சொல்றதுக்கு முன்னாடி கை தட்டிட்டாரு. கை தட்டினோன்னா கட் அப்படி சிரிச்ச மாதிரி பார்த்தாரு. அப்புறம் லைட்ஸ் நேரம் அவர் கூட்டு போனாங்க. ஏன்னா ரஜினி சாருக்கு புஷ் அவ்வளவு பிடிக்குமா. இஸ் a fan of புஷ். ஜார்ஜ் புஷ்னுடைய ஃபேன். என்னன்னா அவருடைய அந்த கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஆன்டி ஸ்டைல்ல, தட் இஸ் ஆன்டி ஹீரோ இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குல்ல, ஹேபிட்ஸ் எல்லாம், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் கை தட்டினாருன்னா புஷ் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி நடந்திருக்காரு. ஏன்னா புஷ் நிறைய பார்த்திருக்காரு இவரு. அதே மாதிரி நடந்ததுனால அவருக்கு அதை மீறி கை தட்டிட்டாரு.